பொதுவா வந்து நம்ம நெறைய பரிகார முறைகள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அது எதுவுமே நமக்கு கிளிக் ஆகாத மாரி இருக்கும். பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம செஞ்சாலே எதுக்கு செய்வோம்? நவகிரகத்தோட பாதிப்புகள், தன்மைகள் எல்லாம் குறையணும். நவக்கோள்களுக்காகவே இல்ல. நவக்கோள்கள் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து என்ன வரணும்னா, நவதானியங்கள் தான் வரணும். நம்ம எல்லா கோவில்லயும் பார்ப்போங்க. நவதானியம் இல்லாத பரிகார பூஜைகளே கிடையாது. எல்லாத்துக்கும் நவதானியங்கள் தான் மெயின். இது நம்ம நெறைய பார்க்கலாம். எல்லா கோவில்லயும் நவதானியங்கள் தான் அந்த கலசத்திலேயே நம்ம வைக்கிறது நமக்கே தெரியும். ஆனா, அதில என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றது நமக்கு தெரியுமானா, கண்டிப்பா தெரியாது. ஸோ நவதானியத்தால தான் நெறைய பரிகார தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும். இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இத வந்து நாம எப்படி அத பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெத்தட தான் வந்து நான் அடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் சொல்லப் போறேன். மேஷத்திலருந்து மீனம் வரைக்கும். எப்படி அத வந்து பயன்படுத்தி அந்த பாதிப்புகள் நவகிரகத்தோட அந்த தன்மைகள் எல்லாம் குறைஞ்சு ஒரு ரிலீஃப். நெறைய பரிகார முறைகள் எல்லாம் இருக்குங்க. யார் யாருக்கு எப்படி செட் ஆகணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பதிவ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான தசாபுத்தி அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய விதத்துல இருந்து நீங்க அத பயன்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு அதுலருந்து வெளியேறதுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். ஸோ